ஜெயவோம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பூமியில் 3 விதமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 3 குணநலங்கள், 3 மனிதர்களில் 3 குணநலங்கள் உள்ளவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று, தானும் கெடுத்துக்கொண்டு மற்றவர்களும் கெடுத்துக்கொண்டு வாழ்பவர்கள். இன்னொன்று, தான் மட்டுமே வாழ வேண்டும் என்று சுயநலவாதிக்காரர்கள். மூன்றாவது, தான் அழிந்தாலும் மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணங்கள் கொண்டவர்கள். இந்த 3 குணநலன் உள்ளவர்களே இந்த பூ உலகில் வாழ்கின்றார்கள். ஒரு சின்ன கதைகள் நம்ம உதாரணம் மூலம் நம்ம சொல்ல வேண்டும். ஒரு 3 விதமான நம்ம பொம்மைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று களிமண் பொம்மைகள், இன்னொன்று பஞ்சு போன்ற பொம்மைகள், இன்னொன்று சக்கர பொம்மைகள். இது 3 பொம்மையும் எடுத்துக்கொண்டு ஒரு 3 பாத்திரங்களில் நன்னீரை, அதாவது சுத்தமான தண்ணீரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக களிமண் பொம்மையை நாம் அந்த நீரில் அந்த பாத்திரத்தில் போடுகின்றோம். என்னாகும்? அந்த களிமண் நீரில் கரைந்து விடும். அதுவும் அழிந்ததும் அல்லாமல் அந்த தண்ணீரையும் அசுத்தப்படுத்தி விடுகின்றது. அது அப்படி குணநலம் உள்ளவர்கள் இந்த பூ உலகில் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கெட்ட எண்ணங்கள், கெடுதல் புத்திகள், மற்றவர்கள் வாழக்கூடாது, பொறாமை, பொச்சிருப்பு, மற்றவர்கள் சதாகாலம் மற்றவர்களே நம்ம அவங்க அழிந்து விட வேண்டும் என்று எண்ணங்கள் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களே இந்த களிமண் பொம்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தானும் அழிந்தால் கூட மற்றவர்களும் அழித்து விட வேண்டும் என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இன்னொன்று ஒரு பொம்மையை ஒரு பஞ்சு பொம்மையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பஞ்சு பொம்மையை ஒரு நன்னீரில் நம்ம போடும் போது என்ன ஆகும்? அதில் இருக்கும் நீரை முழுமையாக உறிந்து கொள்ளும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இரண்டாவது குணம் உள்ள மனிதர்கள் என்னென்னா, தான் மட்டுமே இந்த பூ உலகில் வாழ வேண்டும், தான் மட்டுமே நல்லா இருக்கணும், தான் மட்டுமே பெரிய கோடீஸ்வரனோ பணக்காரனாவோ உச்சி எல்லைக்கு போக வேண்டும் என்று சுயநலக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்னொரு மனிதர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் பெரும் ஆபத்தானவர்களே. ஏனென்றால் எப்படி சொல்கிறதுனா, மற்றவர்களுக்கு தேவையான பொருள்களும் தானே வைத்துக்கொள்வார்கள். அதாவது ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு சாப்பிடும் ஒருத்தன் 4வது வேலையாக சாப்பிடுவது போல இன்னொருத்தனுடைய உணவை நாம் அபகரித்து சாப்பிடுவது போல், அதே போல தான் இந்த இரண்டாவது உள்ள இந்த பஞ்சு பொம்மை போன்றவர்கள் தான் மட்டுமே வாழ வேண்டும் அப்படி என்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த பூ உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 3வது பொம்மை சர்க்கரை. இது நன்னீரில் போடும்போது என்னாகும்? நன்னீரும் இனிப்பாக மாறும். அது அந்த பொம்மை தான் அழிந்தாலும் பரவாயில்ல, அழிந்தால் கூட அந்த நன்னீர் இனிப்பாக மாற்றுகின்றது. அதுபோல தான் நிறைய மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இந்த பூவுலகில் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்ப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் இந்த பூவுலகில் அவர்களை நாம் மதிப்பது கிடையாது. ஏனால் அவர்கள் இன்னமும் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளாமலும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூ உலகில் இருப்பதனால்தான் இந்த உலகில் மழை பெய்கின்றது வள்ளுவர் சொல்லுகின்றார். அதாவது 1000 பேர் தீயவர்களாக இருந்தால் கூட ஒருவர் நல்லவனாக இருக்கும்போது வானம் மழை பெய்யும் என்று வள்ளுவனின் கூற்று. அதுபோல் நாம் எந்த பொம்மையாக இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். எல்லாருமே சக்கர பொம்மையாக இருந்தால் இந்த உலகம் சுபிச்சு வாழும். சந்தோஷம்.